ஹாய் வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். எனக்கு ஒரு ரொம்ப ஆழமான நம்பிக்கை உண்டு. நம்ம பண்ணுறது எல்லாமே நமக்கு திரும்பி வரும், நல்லதானாலும் கெட்டதானாலும். அதே போல் தான் நம்ம ஒரு இடத்துல அன்பை விதைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதே இடத்துலேருந்து நமக்கு திரும்பி வரணும்னு கிடையாது, வேறு இடத்துலேருந்து கூட வரலாங்கிறது என்னோட ரொம்ப ஆழமான நம்பிக்கை. அண்ட் நான் இது என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்களுக்கும் நான் இதை தான் சொல்லுவேன். ஹார்ட் பிரேக் அந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது அவங்களுக்கு நான் மெயினாக சொல்கிறது அதுதான். இட்ஸ் ஓகே, நீங்கள் தப்பு பண்ண, நீங்கள் அன்பு தான் கொடுத்தீங்க, அதை அடுத்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. வேறு பக்கத்துலேருந்து உங்களோட அன்பு உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும். இது என்னோட ரொம்ப நம்பிக்கை. ஸோ ரீசெண்டாக நான் ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு கதை படித்தேன் அண்ட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த நம்பிக்கையை சார்ந்திருந்தது. ஸோ அதனால தான் நான் இது உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 3-4 வயசு பொண்ணு ஒரு பார்க்கில் எதையோ தேடி ரொம்ப அழுதுட்ருக்கா. அப்போ அங்கே ஒருத்தர் வராரு, ஒரு மிட் ஏஜ் மேன், ஒரு 30 அந்த மாதிரி ஏஜில் இருக்கிற ஒரு ஆள். அவர் கேட்குறாரு இந்த பொண்ணுக்கிட்ட, ஏன்டா அழற, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோடய பொம்மை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழறா. நான் ரொம்ப மீன்ஸ் ஐ ஆல்வேஸ் கீப் திஸ் டால் வித் மீ. காலையில் விடிஞ்சதுலேருந்து நான் தூங்குற போகிற வரைக்கும் எப்போவுமே என்கிட்ட வச்சுட்டு இருந்தது. ஐ லவ்ட் இட் ஸோ மச் அப்படின்னு அழறா. சரி வா 2 பேரும் சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க. அந்த பார்க்கில் மொத்தமாக கிடைக்கவே இல்லை. அப்போ இவர் சாயந்தரம் ஆயிடுது. அப்புறம் இவர் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, சரிடாம்மா நீ இப்போ வீட்டுக்கு போ, நாளைக்கு திருப்பி வா, நாளைக்கு நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு போய்ட்றா. அடுத்த நாள் அவர் அங்கே இருக்கார். 2 பேரும் சேர்ந்து தேடலாம் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல ஒரு லெட்டர் கிடைக்கிது. ஸோ அதை எடுத்து இந்த குழந்தைக்கிட்ட சொல்கிறாரு, பாரு இங்கே ஒரு லெட்டர் இருக்குது, வா என்ன படிக்கலான்னா, உன்னோட டால் தான் எழுதியிருக்கு, இது வா படிக்கலாம், நானே உனக்கு படித்து சொல்கிறேன்னு இவர் படித்து சொல்கிறார் அந்த பொண்ணுக்கு. ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் உன் கூடயே தான் இருக்கேன், பட் ஆனால் இப்போ எனக்கு இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை வந்திருக்கு. ஸோ நான் உலகத்தை சுற்றி பார்க்க போகிறேன், என்னோடய அனுபவங்களை உனக்கு பகிர்ந்துக்கிறேன். 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நான் என்ன பார்க்குறேன், என்ன பண்ணுறேன்றதை பற்றி நான் உனக்கு ரெகுலராக எழுதுகிறேன். ஆனால் நீ என்னை மிஸ் பண்ணிட்ட அந்த மாதிரிலாம் வருத்தப்படாமல் சந்தோஷமாக இரு, கூடிய சீக்கிரம் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா அந்த லெட்டரில். ஓகே அப்படின்ட்டு இந்த பொண்ணு சரி வேறு வழியில் இல்லையா, அந்த லெட்டர் பார்த்தோன்னே எனக்கு எனிவே சந்தோஷம், சின்ன பொண்ணு தானே சொன்னோட நம்பிடுறான். ஸோ அதுக்கப்புறமா எவ்ரி 2 days பார்க்குறாங்க, 2 பேரும் மீட் பண்ணுறாங்க பார்க்கில். அதே மாதிரி ஒரு லெட்டர் வருது, படிக்கிறாங்க. அந்த பொம்மை நிறைய விஷயம் பற்றி எழுதியிருக்கு இதெல்லாம். அப்புறம் கொஞ்ச நாள் இப்படி நாட்கள் போகுது. கொஞ்ச நாள் ஆகிட்டு அந்த பொம்மை அந்த லெட்டர் வரும் இல்லையா, அந்த லெட்டரில் எழுதியிருக்கு, சரி அடுத்த வாரம் நான் உன்னை பார்க்க வரேன், நான் என்னோடய உருவத்தில் அமைப்பில் மாறிக்கலாம், நீ எப்படி வளர்ந்து மாறிட்டியோ அதே மாதிரி நானும் மாறிக்கலாம், ஸோ நான் எந்த ரூபத்தில் வந்தாலும் நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பேன், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்துச்சான். இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம், பொம்மை வரப்போகிறது இல்லையா அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தா அங்கே வேற ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்துட்டாலாம். எடுத்துகிட்டு வச்சுருக்கா. அப்புறம் அப்படி நாட்கள் போகுது, வளர்றா. அவளுக்கு புரியுது, ஓகே இவர் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்புறம் யார் இருந்தாலும்னு எனக்கு தெரியல, பட் அவர் தான் பண்ணியிருக்கணும் இதை அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணாகிடுறா. பெரிய பொண்ணான அப்புறம் ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அந்த ஊரில் ஒரு பிரபல எழுத்தாளர், அவரோட மரண செய்தி ஃபோட்டோவோட போடுறாங்க. பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிடுது. ஐயோ இவர் தானே நம்மளோட அந்த வயசில் ஒரு ஃபியூ இயர்ஸ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கொடுத்த பொம்மையை ஓடி போய் கட்டி தழுவும்போது அதுலேருந்து இன்னொரு கடிதம் கிடைக்கிது இந்த பொண்ணுக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, லைஃப்பில் நம்ம பல சந்தர்ப்பங்களை பல மனிதர்களை மீட் பண்ணுவோம், பலர் மேலே நம்ம அன்பு வைப்போம். சில நேரத்தில் அந்த அன்பு நமக்கு அவங்கக்கிட்டேருந்து திருப்பி கிடைக்கும். பல நேரத்தில் அவங்க நம்ம அன்பை உதாசீனப்படுத்திட்டு நம்மளை விட்டு கூட போவாங்க. ஆனால் இது எதுவும் நமக்கு அன்பு மேலே இருக்கிற நம்பிக்கையை குலைக்கக்கூடாது. நம்ம விதைக்கிற அன்பு ஏதோ ஒரு ரூபமாக நம்மளை தேடி வரும். நீ உன்னோட பொம்மை மேலே வச்சுருந்த அன்பு இந்த இன்னொரு பொம்மை ரூபத்தில் உன்னை தேடி வந்திருக்கு. ஸோ எப்போவுமே லைஃப்பில் நடக்கிற விஷயத்த நினச்சி வருத்தப்படாது அப்படின்னு எழுதியிருக்காராம். இது படிச்சுட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இந்த கதையை கேட்டவங்களுக்கும் சந்தோஷமாச்சா? எனக்கு ஆக்சுவலி படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நம்ம சில பேர் மேலே அன்பு வைக்கிறோம், அவங்க நம்மளை ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க, ஹர்ட் பண்ணுறாங்க, கோவப்படுத்துகிறாங்க. ரொம்ப இதை நினச்சி நம்ம
மனசை வந்து காயப்படுத்திக்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, வேறு பக்கத்துலேருந்து வேறு ஒருத்தர் வந்து நம்ம மேலே அன்பு காட்டினா அந்த அன்பு மேலே நமக்கு நம்பிக்கை வர்றதில்ல, அவநம்பிக்கை வருது. அண்டு அவங்கள நம்ம சந்தேகப்படுறோம். இந்த மாதிரி நமக்கு இருக்கிற இந்த மாதிரி ஒரு உணர்வுகளால் வந்து நம்மளால் அந்த அன்பை அனுபவிக்க முடியல. ஆனால் அன்பு, நம்ம விதைக்கிற அன்பு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம நம்ப ஆரம்பித்தோன்னா, உலகத்தில் நம்ம மேலே யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறாங்களோ அந்த அன்பெல்லாம் நம்மளால் ஹாப்பியாக அனுபவிக்க முடியும். நம்மளாலையும் எல்லாரோடையுமே வந்து அன்பாக இருக்க முடியும். அன்பு ஒன்று மட்டும்தான் நிலையானது. நம்ம வாழ்க்கையை வந்து அழகாக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான். இந்த பதிவை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நன்றி, வணக்கம்.